ஒரு காலத்தில் தென்னிந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தவர் நடிகை லைலா. இவர் 90 காலகட்டத்தில் தான் தன் சிரிப்பால் ரசிகர்களை கவர்ந்த ஹீரோயினி லைலா. இவர் 1999ஆம் ஆண்டு விஜயகாந்த் நடிப்பில் கள்ளழகர் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். ஆனால் இவர் தமிழில் அறிமுகமானதற்கு முன்பாகவே தெலுங்கு, உருது, மலையாளம் என்று பல்வேறு மொழி படங்களில் நடித்துள்ளார். இவர் சினிமா துறையில் முதல் முறையில் அறிமுகமானது இந்தியில்தான். கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான துஷ்யமன் துனியா கா என்ற திரைப்படத்தில்தான் முதலாக அறிமுகமானார். அதற்கு பிறகு இவர் முன்னணி நடிகர்களான விஜயகாந்த், அஜித், சூர்யா, விக்ரம், பிரசாந்த், சரத்குமார் ஆகியோருடன் நடித்துள்ளார். இவர் நடித்த தில் தீனா, மௌனம் பேசியதே, பிதா மகன் போன்ற திரைப்படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது. அதன்பின் லைலா தமிழ் திரையுலகில் சில ஆண்டுகள் மட்டுமே நிலைத்திருந்தார். அதன் பிறகு இவர் கன்னடம், மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி படங்களிலும் நடித்து வந்தார். மேலும் இவர் விஜயுடன் உன்னை நினைத்து படத்திலும் நடிப்பதாக இருந்தது. ஆனால் அந்த படத்தில் இருந்து விஜய் விலகிவிட பின்னர் சூர்யா தான் இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தார். விஜய் தான் என்னிடமிருந்து தப்பிய ஒரே ஹீரோ என்று சமீப பேட்டி ஒன்றில் லைலா கிண்டலாக தெரிவித்திருந்தார். கடைசியாக இவர் 2006ஆம் ஆண்டு அஜித் நடிப்பில் வெளியான திருப்பதி படத்தில் ஒரு பாடலுக்கு மட்டும் நடனமாடியிருந்தார். பின் லைலாவிற்கு எந்த திரையுலகிலும் நிலையான அடையாளம் கிடைக்காததால் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். நடிகை லைலா தான் 8 ஆண்டுகளாக காதலித்து வந்த ஈரானை சேர்ந்த தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். அதற்கு பிறகு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார். திருமணத்திற்கு பின் படங்களில் நடிப்பதை நிறுத்திவிட்ட லைலா என்னவானார் என்று சில காலம் தெரியாமல் இருந்தது. பிறகு சில வருடத்திற்கு பின் ஜி தமிழ் நிகழ்ச்சி ஒன்றில் நடுவராக பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் லைலா மீண்டும் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க இருக்கும் தகவல் தற்போது சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு லைலா அவர்கள் தமிழ் சினிமா உலகில் ரீஎன்ட்ரி கொடுக்க உள்ளார். அதுவும் கார்த்திக் நடிப்பில் உருவாகி வரும் சர்தார் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். ஆரம்பத்தில் இந்த கதாபாத்திரத்தில் நடிகை சிம்ரன் ஒப்பந்தமாகியிருந்தார். பின் தனிப்பட்ட காரணங்களால் சிம்ரன் இந்த படத்திலிருந்து விலகியுள்ளார். தற்போது இவருக்கு பதிலாக லைலா நடிப்பதாக கூறப்படுகிறது. இரும்பு திரை, ஹீரோ ஆகிய படங்களை இயக்கிய PS மித்ரன் தான் சர்தார் படத்தை இயக்குகிறார். இந்த படத்தில் கார்த்திக் இரட்டை வேடத்தில் நடித்து வருகிறார். சிறுத்தை படத்திற்கு பிறகு இப்படத்தில் கார்த்திக் இரட்டை வேடங்கள் நடிப்பதாக கூறப்படுகிறது. மேலும் படத்தில் கார்த்திக் ஜோடியாக ராசி கண்ணா நடிக்கிறார். பிரின்ஸ் பிக்சர்ஸ் பேனரில் லக்ஷ்மண் குமார் இந்த படத்தை தயாரிக்கிறார். GV பிரகாஷ் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். மேலும் இந்த படம் கிரைம் த்ரில்லர் படமாக உருவாகி வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே லைலா அவர்கள் சூர்யாவுடன் சேர்ந்து உன்னை நினைத்து என்ற படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது. பின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு சூர்யாவின் தம்பி கார்த்திக்குடன் லைலா நடிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.